ஒரு அல்டிமேட்டான கோகனட் லட்டு ரெசிபியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு மை சேனல் Mom 365. நம்ம லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம்ஸ் டெசிகேட்டட் கோகனட் எடுத்திருக்கேன். இது நார்மலாக உங்களுக்கு கடைகள்லேயே கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம வீட்லேயே நல்லா தேங்காவை துருவி அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 50 கிராம்ஸ் ஆஃப் குல்கந்த் எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பம்கின் சீட், பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸ், கேஷ்யூ, ஆல்மண்ட், வால்நட் அப்புறம் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், டேட்ஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது எந்த ஈரப்பதமும் அதில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதை அரைச்சி ஒரு பவுலில் மாற்றுறேன். ரொம்ப அதை மைய அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரனே அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச அந்த மிக்சர் கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 50 கிராம்ஸ் ஆஃப் குல்கந்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர இறுக பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லா சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வேணுங்கிற அவசியம் இல்லை, பட் இறுக்கமாக அதை பிடிச்சி வச்சாலே போதும். இப்போ நம்ம லட்டுக்கு தேவையான பேஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோகனட்ல இருந்து ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மிச்சம் இருக்க கோகனட்டில் கண்டென்ஸ்டு மில்கை ஆட் பண்ணி அதை நல்லா இறுக்கமாக பிணைஞ்சிக்கலாம். நம்ம இனி அதை எப்படி லட்டாக பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸை நல்லா ரவுண்டாக பிணைஞ்சிட்டு அதை கையிலே வச்சு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டினதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் பால்ஸை உள்ளே வச்சு நல்லா சீல் பண்ணி ரவுண்டாக லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க. நம்ம அந்த கோகனட் பேஸை மட்டுமே தனியாக ஒரு லட்டு மாதிரி உருட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்ச 3 டேபிள் ஸ்பூன் அந்த கோகனட் பவுடரை இதுக்கு மேலே நல்லா தூவி விட்டுடலாம். நம்ம இப்போ பிடிச்சி வச்ச லட்டுவை இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக மாற்றலாமா? கொஞ்சமாக மெல்டட் சாக்லேட் எடுத்துட்டு நம்ம பிடிச்சி வச்ச லட்டுவை அதுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபிக்கு என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.